வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். கனடா, லண்டன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்தும் குளோபல் டிவி ஊடாக நியூஸ் போஸ்ட் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சர்வதேச தலைவர்களுடன் ஜனாதிபதி சந்திப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மார்ச் மாதத்தில், பிரதமர் தெரிவிப்பு. அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களுக்கு மழை பெய்யும் பட்சத்தில் மதுரை, நுவரெலியா உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மண் சரிவு அபாயம். ஹெரோயின் வர்த்தகத்தில் ஈடுபட்ட தம்பதிக்கு மரண தண்டனை. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க் சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். அரசு தலைவர்களுக்கு ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் வழங்கிய விருந்து பிரசாரத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டிருந்தார். ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூன், அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா, ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இதேபோல நியூசிலாந்து பிரதமர் ஜான் கேவுடன் ஜனாதிபதி இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது 2 நாடுகளுக்கும் இடையிலான பல முக்கிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தில் இன்றும் பல அரசு தலைவர்கள் உரையாற்ற உள்ளனர். இலங்கை ஜனாதிபதி பிரதான உரையை நிகழ்த்த உள்ளார். நாளைய தினம் 150க்கும் அதிகமான அரசு தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். இலங்கைக்கு இது ஒரு முக்கிய சந்தர்ப்பமாகும். இதேபோல ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் படைகள் தொடர்பிலான மாநாட்டில் உரையாற்றினார். ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் படையில் பங்களிப்பு நல்கும் இலங்கை படையினர் யுத்த கண்காணிப்பு, சிவில் போலீஸ் குழுக்களின் 529 பேர் சேவையில் ஈடுபட்டுள்ளனர். ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் படைக்கு இலங்கையின் பங்களிப்பை அதிகரிப்பதற்கு நான் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றேன் என்பதனை கூற விரும்புகின்றேன். அமைதி காக்கும் படை நடவடிக்கையின் போது சிவில் மக்களை பாதுகாப்பது தொடர்பிலான அடிப்படை கொள்கையை நான் அதிகளவில் வரவேற்கின்றேன். இதனுடன் மேலும் பல நாடுகள் இணைந்து கொள்ளும் என நான் எதிர்பார்க்கின்றேன். ஐக்கிய நாடுகள் சபை இந்த செயற்பாட்டில் வகிக்கும் தலைமைத்துவத்தை மற்றும் அனுசரணையை நான் மதிப்பதுடன் இலங்கை அரசாங்கம் அதற்காக முடியுமான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்பதனையும் கூற விரும்புகின்றேன். எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடுவதற்கான காரணங்கள் எதுவும் கிடையாது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற 2015ஆம் ஆண்டுக்கான தேசிய முகாமைத்துவ மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் இதனை குறிப்பிட்டார். நல்லாட்சியின் சவால்களும் உபாயங்களும் என்ற துணைப்பொருளின் கீழ் நடைபெற்ற இந்த மாநாட்டின் பிரதம அதிதியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டிருந்தார். நாம் கட்சிகளுக்கு இடையில் உள்ள முரண்பாடுகளை குறைத்துக் கொள்வோம். எனினும் கட்சிகளுக்கு இடையில் உள்ள போட்டித்தன்மை குறைவடையும் என அதிலிருந்து பொருட்படாது. எதிர்வரும் ஆண்டில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது அதனை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அதனை பிற்போடாது இருப்பதே எமது தீர்மானமாகும். உள்ளூராட்சி மன்றங்களுக்கு புதியவர்களை நியமிப்பது எனது எண்ணமாகும். மார்ச் மாதம் அளவில் அதனை நிறைவு செய்வதே எமது எதிர்பார்ப்பாகும். நவம்பர் மாதம் பொருளாதார கொள்கை மற்றும் வரவு செலவு திட்டத்தை வெளியிட எதிர்பார்க்கின்றோம். வரவு செலவு திட்ட விவாதம் நடத்தப்படும். எதிர்வரும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் எமது திட்டங்களை நிறைவேற்றுவோம். அதற்கு ஏற்றாற்போல் தேர்தலையும் நடத்தவுள்ளோம். அதன் பின்னரே பாரிய நடவடிக்கைகளை நாம் எதிர்கொள்ள உள்ளோம். 30ஆம் தேதி பிரேரணை நிறைவேற்றப்பட்ட சந்தர்ப்பத்திலிருந்து 2 வருடங்களுக்குள் உள்நாட்டு பொறிமுறை ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். இலங்கை மாத்திரமல்ல, சர்வதேசத்திலுள்ள ஏனைய நாடுகளுக்கும் சிறந்த ஒன்றிணைந்த நல்லாட்சி ஒன்றை கட்டியெழுப்பது இலகுவான விடயம் அல்ல. எனினும் அதனை நடைமுறைப்படுத்தி ஏற்றுக்கொள்வதும் இலகுவான விடயம் கிடையாது. அது மிகவும் சிரமமான விடயமாகும். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். ஐநா மனித உரிமை பேரவையின் அறிக்கை தொடர்பில் தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்கான இந்த ஊடக சந்திப்பை இவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்.
இரண்டு தரப்பினரும் ஒரே பிரேரணையை முன்வைக்கின்றனர். அண்மை காலத்தில் இலங்கைக்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் இவ்வாறானதொரு விடயம் இடம்பெறவில்லை. அமெரிக்கா உள்ளிட்ட மேலைத்தேய நாடுகள் ஆரம்பிக்கும் இந்த பயணம் இதுவரை சர்வதேச மட்டத்தில் இடம்பெறவில்லை என்றே மனித உரிமை ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். முதற் தடவையாக இதனை மேற்கொள்வதாக கூறும் நிலையில் நமது நாட்டை காட்டிக் கொடுக்க வேண்டாம் என ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட கூட்டு அரசாங்கத்திற்கு நான் கூறுகின்றேன். அமெரிக்கா இலங்கை மீது காட்டும் ஆர்வம் மிருகம் ஒன்று தமது உணவிற்கு காட்டும் ஆர்வத்திற்கு சமமானது என்பது நமக்கு நன்கு தெரிகின்றது. ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் உயர்ஸ்தானிகர் குறித்த பிரேரணையில் உள்ள அபாய நிலை தொடர்பில் சுட்டிக்காட்டி எமது நிர்வாகிகளுக்கு எடுத்துக் கூறியுள்ளார். இது எமது நாட்டை அமெரிக்காவிற்கு காட்டிக் கொடுக்கும் செயற்பாடாகவே கருதுகின்றோம். மிகவும் அபாயகரமான சர்வாதிகாரிகளுக்கு காட்டிக் கொடுக்கும் செயற்பாடாகவே அமெரிக்காவின் இந்த பிரேரணையை காண்கின்றோம். ஏற்றுக்கொள்ள முடியாத சாட்சியங்களை அடிப்படையாக வைத்து அமெரிக்கா இந்த அறிக்கையை முன்வைத்துள்ளது. சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் சாட்சியாளர்கள் தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை. கூட்டு பிரேரணை தொடர்பில் மாற்று கருத்துக்கள் ஊடகங்கள் மூலம் வெளியாகுவதை தடுப்பதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்காட்டி விரல் ஊடகங்கள் பக்கம் திரும்பியுள்ளமையை காண்கின்றோம். அமெரிக்காவும் இலங்கையும் முன்வைக்கும் யோசனையில் கலப்பு என்ற வசனத்தை நீக்கினாலும் நடைமுறையில் அந்த நிலைமையை மீதப்படுத்தியுள்ளனர். உள்நாட்டில் காணப்பட்ட பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கு சட்டப்படி செயற்பட்ட ராணுவத்திற்கு எதிராக வெளிநாடுகளின் தேவைகளுக்கு ஏற்ப நீதிமன்றம் ஒன்றை அமைத்து விசாரணை நடத்தவுள்ள இதுபோன்ற விடயம் உலகில் எந்த நாட்டில் இடம்பெற்றுள்ளது? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட அங்கத்தவர்கள் சிலர் பிரதமரை நேற்றைய தினம் சந்தித்து மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பிரேரணை தொடர்பில் கலந்துரையாடினர். ஐக்கிய அமெரிக்க ராஜ்யத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அடிப்படையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஆலோசனைக்கு அமைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அமைச்சர் மலிக் சமரவிக்ரம் ஆகியோரை நேற்று சந்தித்து கலந்துரையாடினோம். வசனத்திற்கு வசனம், எழுத்துக்கு எழுத்து என்ற அடிப்படையில் இந்த கலந்துரையாடல் அமைந்திருந்தது. இந்த சந்திப்பின் இடைநடுவில் ஜனாதிபதியுடனும் நாம் தொடர்பினை ஏற்படுத்திக் கொண்டோம். மனித உரிமை பேரவையின் ஆணையாளரினால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முழுமையான உள்ளக பொறிமுறையொன்றின் ஊடாக விசாரணை செய்வதற்கு தேவையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதாக தீர்மானித்தோம். அதேபோன்று சர்வதேச கண்காணிப்பாளர்களுக்கு சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகளின் பிரகாரமே சந்தர்ப்பத்தை வழங்க முடியும். முழுமையாக பாராளுமன்ற சட்ட கட்டமைப்பின் கீழ் இதனை முன்னெடுக்க முடியும். நமது ஜனாதிபதி அனைத்து அரசாங்கங்களிலிருந்தும் நம்பிக்கையை வென்ற அரசு தலைவர் என ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் தெரிவித்துள்ளார். அது நமக்கு பாரிய வலுவாக அமையும். கடும் மழை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, நுவரெலியா, களுத்துறை, காலி, மாத்தறை மற்றும் ஹம்பத்தொட்டி ஆகிய மாவட்டங்கள் அதில் உள்ளடங்குவதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேற்கு பசிபிக் சமுத்திர வலயத்தில் ஏற்பட்டுள்ள சுழல் காற்று தற்போது சீனாவினுள் பிரவேசித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலைமை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மழையுடன் கூடிய வானிலையை அவதானிக்க முடிந்தது. கடும் மழை காரணமாக நில்வலகங்கை பெருக்கெடுத்தமையினால் மாத்தறை மாவட்டத்தின் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கின. இதன் காரணமாக அக்குரச, கம்புருப்பிட்டிய, முலட்டியான ஆகிய பகுதிகள் நீரில் மூழ்கி காணப்பட்டன. இதேவேளை மாத்தறை நகரின் சில வீதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன. அத்துடன் மாத்தறை நகரின் கடுகண்ண பிரதேசம் நீரில் மூழ்கியுள்ளதுடன் நில்வலகங்கை பெருக்கெடுத்தமையினால் மாத்தறை, அக்குரச வீதியின் சில பகுதிகளும் நீரில் மூழ்கி காணப்படுகின்றன. மாத்தறை கிரமகங்கை நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். கடும் மழை காரணமாக மாத்தறை மாத்தோட்ட பிரதேசத்திலும் சில வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதேவேளை காலி, அக்குரச பிரதேசத்தின் இமதுவ பிரதேசத்தில் உள்ள வீதியொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதேவேளை மலையகம், வடக்கு, கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்தும் மழை பெய்து வருகிறது. மண்சரிவு அபாயம் காரணமாக பதுளை, ஒய்யத்தோட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர். பதுளை, வெலிமடை, ஓய பகுதியில் மண்சரிவு அபாயம் உள்ளதாக 2012ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சீரற்ற வானிலை நிலவும் சந்தர்ப்பங்களில் பிரதேச மக்கள் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்வதனை வழக்கமாக கொண்டிருந்தனர்.
இந்த நிலையில் ஓய பகுதியில் நேற்றைய தினம் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. எனினும் இந்த மண் சரிவினால் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்ற போதிலும் எதிர்காலத்தில் இவ்வாறான மண் சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மழை பெஞ்சு எடுத்து எங்களை போக சொல்றாங்க, வெயில் அடிச்சு விட்டு இங்கே தான் நாங்கள் வந்து இருக்கிறோம். எங்களுக்கு எங்கேயுமே வீடு வசனம் கட்டி கொடுத்து போக சொல்லியெல்லாம் யாருமே சொல்லல. இந்த 2 நாளுக்கு முன்னாடி கீழே அந்த பணியெல்லாம் வந்து யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய பிரவேசம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. மீன்பிடித்துறை வடமாகாண பொருளாதாரத்துக்கு 10ஆம் ஆண்டு 3.7% பங்களிப்பை செய்தது. அது 13ஆம் ஆண்டு 7.4% பங்களிப்பை அதிகரித்திருந்தது. இழுவை படகுகளின் அத்துமுறைகளை இல்லாதிருந்தால் கிட்டத்தட்ட மீன்பிடி உபத்துறை வடமாகாணத்தின் மொத்த பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 10% பங்களிப்பை செய்திருக்கும். வருடம் $16 மில்லியன் இலங்கை மீனவர்கள் இலங்கை பொருளாதாரத்துக்கும் இழப்பீடு ஏற்படுவதாக ஒரு கணிப்பு கூறும். அதேவேளை அதி உச்சமாக $56 மில்லியன் நஷ்டம் ஏற்படுவதாக உயர்ந்த கணிப்பீடாக இருக்கின்றது. இதன் சராசரியை எடுத்துக்கொண்டால் வருடம் $41 மில்லியன் அல்லது 5293 மில்லியன் இலங்கை ரூபாய் வருடம் இலங்கை மீனவர்களுக்கும் வடமாகாண பொருளாதாரத்துக்கும் இழப்பு ஏற்படுகின்றது. இந்த மொத்த தொகையை வடமாகாணத்தில் மீன்பிடியில் நேரடியாக தங்கியிருக்கும் சனத்தொகையால் பிரித்தால் மீன்பிடி குடும்பங்களில் இருக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் வருடம் கிட்டத்தட்ட $29,000 நஷ்டஈடு ஏற்படுகின்றது. மன்னார் வளைகுடாலையும் இந்த பாக்கு நீரணை சூழல் தொகுதியை பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இனப்பல்வமை கூடின ஒரு சூழல் தொகுதியாக காணப்படுகின்றது. இந்த மன்னார் வளைகுடால முக்கியமான சில மீனினங்கள் அழிவடைந்து விட்டன. ஒரு சில மீனினங்கள் அழிவடைகிற நிலையில இருக்கின்றன. இந்திய இழுவை படகுகள் வந்து நம்ம நாட்டுல வந்து மன்னார் பிரதேசத்துல மீனை பிடிக்கும் போறதால வர இழப்பு வந்து 4 தொடக்கம் 5 பில்லியன். மன்னார் மீனவர்களால மீன் பிடிக்க முடியாததால அவங்களோட வருமானத்துல இருக்கிற இழப்பு வந்து பாத்தீங்கன்னா 2 பில்லியனா இருக்கு. ஏற்றுமதி தொழில் அதனால வர இழக்கிற இழப்புகளை பாத்தீங்கன்னா 18 மில்லியனா இருக்கு. இந்திய நிலுவைப்படுகளை முற்றாக நிப்பாட்டினாதான் இருக்கிற மீன்களை கொஞ்சமாவது பாதுகாக்கணும். இலங்கையில வந்து அழிவடைந்த இந்த சூழல் தொகுதிகள் மீண்டும் கட்டி எழுப்பணும். நாங்கள் நெடுக ரோலர் என்றுதான் கத்திக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு முடிவும் இல்லை. இந்த இந்திய இழுவை படகுகளாலே எமது மீன் வளம் அல்ல, தமிழரும் அழியின் நிலைக்கு வந்துட்டார்கள். எல்லை தாண்டி வருகிற மீனவரை கைது செய்யும்படியாக 1-2 மீனவர்களை பிடிப்பார்களே தவிர ஆயிரக்கணக்கான படகு வருகின்ற போது அங்கே பிடிக்கின்றார்கள். 4-5 படகுக்குள்ளேதான் பிடிக்கின்றார்கள். மற்றவர்கள் தப்பி போயிருக்கிறார்கள். 2010ஆம் ஆண்டு நாங்கள் இந்தியாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு போனோம். அந்த ஆண்டோட இந்த தொழிலை தாங்கள் மாற்றுத் தொழில் செய்கிறோம் என்று எங்களுக்கு உறுதிமொழி தந்திருக்கின்றார்கள். ஆனா இன்றைக்கு 2015ஆம் ஆண்டு வந்துட்டு இதுவரை அந்த மாற்றுத் தொழிலையோ இல்லாவிட்டால் அந்த தொழிலை நிறுத்துறதையோ அவர்கள் செய்யவில்லை. எங்களுடைய வளங்களை அளிக்கிறது மட்டுமல்ல, எங்களை வாழ்க்கையை அளித்து எங்களையும் நாசப்படுத்தாமல் இதற்கு ஒரு தீர்வை முன்வைத்து முன்னுக்கு வர வேண்டும். நாங்கள் கண்களை விழித்து கடவுளை நினைத்து கடலை நம்பி வாழ்ற கூட்டம். ஆனால் எந்த காலமுமே எங்களுக்கு கண்ணீர் தான் தஞ்சம் என்ற நிலை உருவாகியுள்ளது. 365 நாளிலே நாங்கள் 300 நாட்கள் தொழில் செய்யலாம் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ற எங்களுக்கு வேற்று நாட்டவர்கள், குறிப்பாக இந்திய மீனவர்கள், நீங்கள் 3 நாள் மட்டும்தான் கிழமையில தொழில் செய்யலாம்ங்கிற துப்பாக்கிய நிலையை எங்கள் அரசாங்கம் வைத்துக் கொண்டிருப்பதுதான் நமக்கு மிக மிக வேதனையாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் எல்லோராலும் கைவிடப்பட்டவர்களாகத்தான் நாங்கள் இப்ப நம்பிக்கொண்டிருக்கின்றோம். எங்களை பாதுகாக்க வேண்டியவர்கள், எங்களை வழிநடத்த வேண்டியவர்கள், நாங்கள் வாக்களித்தவர்கள், இவர்கள் எல்லாரும் எங்களை கைவிட்டதாக நாங்கள் கருதி இன்று உங்களுடைய கரங்களிலே எங்களுடைய விடயங்களை தருகின்றோம். கஹவத்த கொட்டகேத்தன பகுதியில் நேற்று பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்திலிருந்து கிடைத்த சில சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கொட்டக்கத்தன ஓபாத்தை இலக்கம் 2 பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாய் கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார். தேயிலை கொழுந்து பறிப்பதற்காக நேற்று பிற்பகல் ஓபாத்தை இலக்கம் 2 கீழ்பிரிவுக்கு சென்றிருந்த நிலையில் நேற்று 1 மணி முதல் 2 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் தேயிலை கொழுந்து பறிக்கும் நடவடிக்கை நிறைவடைந்ததாக அவருடன் பணியாற்றியவர்கள் தெரிவித்தனர். தோட்டத்தின் பல பகுதிகளில் இரத்த கரைகள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த பெண்ணின் சடலம் காணப்பட்ட இடத்திலிருந்து அவரின் வீட்டுக்கு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் காணப்படுகின்றது. சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் கொட்டக்கத்தன போலீஸ் சோதனை சாவடி காணப்படுகின்றது. இந்த மர்ம கொலையுடன் 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி முதல் இதுவரை கஹவத்த கொட்டக்கத்தன பகுதி அண்மித்த பகுதியில் 14 கொலைகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் புங்குடுதீவில் மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 9 சந்தேக நபர்களையும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
இந்த கொலை வழக்கு ஊர்காவல்துறை நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 9 சந்தேக நபர்களும் ஆஜர்படுத்தப்பட்டனர். மாணவியின் சடலத்தின் கண் பகுதியில் இருந்து பெறப்பட்ட விந்தணு மற்றும் சந்தேக நபர்களின் இரத்த மாதிரிகள் தொடர்பான மரபணு பரிசோதனை அறிக்கைகள் இதுவரை கிடைக்கவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் இன்று அறிவித்தனர். நிலுவைச் சம்பளத்தை வழங்குமாறு கோரி வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் இன்று டயர்களை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிலுவை சம்பளத்தை வழங்குமாறு கோரி கடந்த 18ஆம் தேதி முதல் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்கள் இன்று ஆலையின் கூரை மீது ஏறி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சம்பள பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காமையினால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் டயர்களை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுவரை அமைதியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் எனினும் அதிகாரிகள் பாராமுகமாக செயற்படுவதாகவும் இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இவன் என்ன செய்யறா முடிச்சிட்டு இருக்காளா? இந்த ஊடகங்கள் மூலம் பாக்கலையா, பேப்பர் பாக்கலையா, இந்த இடத்துல சாப்பாடு கிடக்க வேண்டாம் அவளுக்கு தெரியலையா? என்னது என்னத்துக்கு நாங்க இவளு வாக்கு போடணும்? இவள் வாக்கு எங்களை வாக்கு வச்சு என்ன செஞ்சுட்டா? இந்த அமைச்சர் என்ன செய்யறாரு? ரெசார்ட் மாதிரி எடுத்துருக்காரு சொல்றாங்க. ஆனா ரெசார்ட் மாதிரி இதுவரை எந்த அறிக்கை எங்களுக்கு தரல. இந்த எங்களுக்கு சம்பளம் போட்டிருக்கா போடலையா? சம்பளம் தரப்போறோமா இல்லையா? இல்ல இந்த பெட்ரியை தான் அபிவிருத்தி செய்ய போறோமா இல்லையா? எந்த வசலம் கூட வரல. ஏன் இவரும் இவ்வளவு பாரம்பரியமா இருக்காரு? நாங்கள் இந்த சாத்விக ரீதியில் தானே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதுக்கு எங்களுக்கு தீர்வு காண தவறும் பட்சத்தில் நாங்கள் அஹிம்சை ரீதியில் இருப்பதிலிருந்து எங்களுடைய நடவடிக்கை வேறு விதமாக செய்ய வேண்டி வரும். சம்பள பிரச்சனை மட்டும் இல்லாம இனிமேலும் இந்த பிரச்சனை எங்களுக்கு இந்த தொடர்ந்து கொண்டு போகாம எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இழப்பாறு திட்டமோ அல்லது இதை டெவலப் பண்றதாக இருந்தாலும் சரி, எங்கள் தொழிலாளிகளோட கதைச்சி அமைச்சர் ரிஷாத் பதிவின் அவர்கள் தான் இதை முற்றுமுழுதாக எங்களுக்கு செய்தரணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அத்தோட எங்களோட பிரச்சனையை இதுவரைக்கும் கொண்டு தெரிஞ்ச இந்த சக்தி ஊடக நிறுவனத்துக்கு தொழிலாளர் சார்பில் உண்மையிலே நாங்கள் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 2014 மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான சம்பளம் 2015ஆம் ஆண்டு ஜூலை மாத சம்பளத்தின் 30%, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கான சம்பளம் என்பன இதுவரை வழங்கப்படவில்லை என ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுடைய இபிஎஃப், இடிஎஃப் மற்றும் கிராஜுவிட்டி போன்ற கொடுப்பனவுகளை பெற்றுத்தர இந்த அரசாங்கம் ஆவண செய்வதோடு அவ்வாறு செய்ய முடியாத பட்சத்திலே எமது தொழிலாளிகளை விஆர்எஸ் அல்லது சிஆர்எஸ் திட்டத்தின் மூலம் எங்களை அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊழியர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் தேசிய கடதாசி கூட்டுத்தாபனத்தின் பொது முகாமையாளர் அனுர ரணவீரவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. திரைசேரியிலிருந்து நிதியை பெற்றுக் கொள்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தை தயாரிக்குமாறு விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரால் அமைச்சின் செயலாளருக்கு பணிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் 250 ஊழியர்களுக்கான சம்பள நிலுவையை வழங்குவதற்கு 8.6 மில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். வாழைச்சேனை கடதாசி ஆலையின் இன்றைய நிலை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கின்றது. இலங்கையின் பழமை வாய்ந்த நிறுவனங்களில் ஒன்றே வாழைச்சேனை கடதாசி ஆலை. 1955ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட கடதாசி ஆலையில் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றினர். எனினும் போர்ச்சூழலின் போது கடதாசி ஆலை சேதமடைந்ததுடன் உற்பத்தி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன. போர்ச்சூழல் முடிவுக்கு வந்த நிலையில் ஆலையை மீள் கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் 2012ஆம் ஆண்டில் இடம்பெற்ற ஊழல் மற்றும் நிர்வாக முறைகேடுகளால் ஊழியர்களுக்கான 4.5 மில்லியன் ரூபாய் செலுத்தப்படவில்லை. பின்னர் 11.5 பில்லியன் ரூபாய் செலவில் ஆலை புனரமைக்கப்பட்டதுடன் 35 மெட்ரிக் டன்னாக காணப்பட்ட கடதாசி உற்பத்தி 319ஆக அதிகரிக்கப்பட்டது. மாதம் ஒன்றுக்கு 350 மெட்ரிக் டன் கடதாசியை உற்பத்தி செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடதாசி ஆலை இன்று இவ்வாறு காட்சியளிக்கின்றது. பல தசாப்தங்களாக பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்கள் மாற்றப்படாமையினால் அவை பழுதடைந்து உற்பத்தி பாதிக்கப்பட்டதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். இதனை அடுத்து ஊழியர்களுக்கான சம்பளங்களை வழங்குவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டதுடன் ஆலையை நம்பியிருந்த நூற்றுக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அழிந்த கிராமம் ஒன்று தொடர்பான தகவலே இது. மக்கள் யுத்தத்திற்கு முன்னர் வாழ்ந்த கிராமம் ஒன்று இன்று அழிவடைந்துள்ளது. இது வவுனியா பட்டிக்குடியிருப்பு விண்ணாங்கம்பட்டி கிராமம். 1972ஆம் ஆண்டு மக்கள் வாழ்வதற்கும் பயிற்சிகளை முன்னெடுப்பதற்கும் அரசாங்கத்தினால் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 500 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த பகுதி மக்கள் தமது வாழ்க்கையை கொண்டு நடத்தினார்கள் என்பது வரலாறு.
30 குடும்பங்கள் வரை வாழ்ந்த இந்த பகுதியில் சுமார் 24 பாரிய கிணறுகள் அமைக்கப்பட்டு அன்றைய காலப்பகுதியில் விவசாயம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இவ்வாறு செழிப்போடு வாழ்ந்த இந்த மக்களின் வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமைந்தது 1983ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒதிமலை படுகொலை. இந்த சம்பவத்தின் பின்னர் இந்த மக்கள் விண்ணாங்கம்பட்டி கிராமத்திலிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். அன்று தொடக்கம் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்த இந்த மக்கள் 2002ஆம் ஆண்டு மீண்டும் மீள்குடியமர்த்தப்பட்டனர். எனினும் அப்போதிருந்த யுத்த சூழ்நிலை அவர்களை அங்கு நிரந்தரமாக தங்க வைக்கவில்லை. மீண்டும் 2008ஆம் ஆண்டு விண்ணாங்கம்பட்டி மக்கள் தமது கிராமத்தை விட்டு வெளியேறி முல்லைத்தீவு நோக்கி நகர்ந்தனர். 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு இந்த மக்கள் மீண்டும் விண்ணாங்கம்பட்டி கிராமத்தில் மீள்குடியேற்றப்பட்ட போதிலும் அந்த பகுதி அடர்ந்த வனப்பகுதியாக மாறியுள்ளது. அதனால் இந்த மக்களுக்கு இங்கு வாழ முடியாத நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து பட்டி குடியிருப்பு கிராமத்தை நோக்கி விண்ணாங்கம்பட்டி மக்கள் சென்றனர். உப உணவு பயிற்சியில ஒரு நல்ல ஒரு வாழ்வாதார நிலைக்கு முன்னேறக்கூடிய ஒரு கிராமமாக இருந்தது. வேற வேற இடங்களுக்கு போனதால கிட்டத்தட்ட 33 வருஷ கால பகுதியில இந்த காணிக்க நாங்கள் துப்புரவு செய்ய முடியாத ஒரு நிலை. அதோடு எங்களுக்கு இதுக்கு துப்புரவு செய்யக்கூடிய பொருளாதார நிலையும் இல்லை. துப்புரவு செய்ய தந்தால் நாங்கள் எங்களுக்கு ஒரு கல்முனை கார்மேல் ஃபாத்திமா தேசிய பாடசாலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். எங்களுடைய இப்போது இருக்கின்ற இந்த நாட்டின் ஜனநாயக ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற சம்பந்தன் ஐயா அவர்கள் படுகின்ற பொழுது மிகப்பெரிய நாங்கள் விடயங்களை அனுபவங்களை கற்றிருக்கின்றோம். உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை நான் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டின் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுத்துவதற்கு கடந்த நவம்பரில் எல்லா அரசியல் கட்சிகளும் முனைந்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற நிலையில் அந்த காலகட்டத்தில் மௌனமாக அமைதியாக ஆளுங்கட்சியில் இருந்து கொண்டிருந்தோம். ஒரு நாள் சம்பந்தனையா அவர்கள் எங்களுடைய தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்தார், சந்திக்க வேண்டும் என்று அவசரமாக. அழைப்பை ஏற்று எங்களுடைய தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் என்னை அழைத்து கொண்டு சென்றார். அப்பொழுது பேச ஆரம்பித்த பொழுது அவர் பேசினார், நான் பெரிய ஒரு ரகசியத்தை வெளியிடப் போகின்றேன். இந்த நாட்டின் பொது வேட்பாளர் என்று யாரை வருவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் என்று கேட்டபொழுது, அப்பொழுது நாங்கள் பல பேர்கள் சந்திரிகா என்றும் பல பேர்களை பிரஸ்தாபித்த பொழுது நாங்கள் ஒருவரை தெரிவு செய்திருக்கின்றோம். அவரை வெற்றியடை செய்வதற்கான அவரை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்குவதற்கான நடவடிக்கைகளில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் நீங்கள் முன்வர வேண்டும். அவரை மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவரின் பெயரை நான் இப்போது சொல்லுகின்றேன் என்று கூறி, அப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை நாங்கள் வேட்பாளராக நாங்கள் ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா எல்லோரும் சேர்ந்து பேசி முடிவு செய்திருக்கின்றோம். எனவே அதனை சிறுபான்மை சமூக தலைவர் என்ற ரீதியில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். எனவே அவரை வெற்றியடைத்துவதற்கான பணிகளை நாங்கள் ஆரம்பி. உள்நாட்டு செய்திகளின் தொகுப்பு அடுத்து. வவுனியா கந்தசுவாமி கோவில் வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் கொள்ளை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சுமார் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கொள்ளையிட வருகை தந்த இருவர் கடியை உடைக்கும் காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் இவ்வாறு பதிவாக இருந்தது. ஹட்டன் காசல்டி நீர்த்தேக்கத்தில் மிதந்து கொண்டிருந்த நிலையில் ஆணின் சடலம் ஒன்று இன்று மாலை மீட்கப்பட்டுள்ளது. சுமார் 30 வயதான ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதோடு சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. மரண விசாரணைகளின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக சடலம் நாவலப்பட்டி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. வெளிமடை நகரில் உள்ள பிரதான பாலத்திலிருந்து உமா ஓயாவிற்கு ஒருவர் தவறி விழுந்துள்ளார். குறித்த நபரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறினார். யாழ் இந்து கல்லூரியின் 125வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு முச்சக்கர வண்டிகளுக்கு ஸ்டிக்கர் ஓட்டும் செயற்திட்டத்தின் வெற்றியாளர்களுக்கான பரிசுகள் அண்மையில் வழங்கப்பட்டன.
யாழ் இந்து கல்லூரியின் 125வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு முச்சக்கர வண்டிகளுக்கு ஸ்டிக்கர் ஓட்டும் செயற்திட்டம் ஒன்று அண்மையில் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் நகர் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் உள்ள முச்சக்கர வண்டிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. இதன்போது குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்ட முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் 5 டயர்கள் பரிசளிக்கப்பட்டன. ஹெரோயின் விற்பனையில் ஈடுபட்ட தம்பதிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்துள்ளது. 22 கிராம் ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டில் பேரில் இவர்கள் இருவரும் 2010ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி மாலபே பகுதியில் கைது செய்யப்பட்டிருந்தனர். இது தொடர்பான விரிவான தகவலை 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பார்க்கிறோம். இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.